இயேசுவின் திருஇருதய மாதத்தில் 14ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் திருஇருதயம் அமைதியும் கனிவும் கொண்டது என்ற தலைப்பில் தியானிப்போம். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு இவ்வாறு கூறுகிறார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் அமைதியும் மனத்தாழ்மையும் கொண்டவன். இந்த உலகம் பொறுத்தவரை பொதுவாக அதிகாரத்தினாலும் சுயநலத்தினாலும் பொதுவாக நாம் பாவத்தில் விழுகிறோம். நாம் தான் என்ற கர்வம் நம்மிடம் இருக்கும்போது நாம் அந்த பாவத்தில் விழுகிறோம். அந்த அகந்தை எப்போது நம்மை விட்டு அகல்கிறதோ அப்போதுதான் நாம் ஒரு மனிதனாகவே மாறுகிறோம். இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். அவர் அமைதியும் மனத்தாழ்மையும் கொண்டவர். நாம் எப்போது தாழ்ச்சி அடைகிறோமோ அப்போதுதான் நாம் இயேசுவின் பார்வையில் உயர்த்தப்படுவோம். அன்னை மரியாளை எடுத்துக்காட்டாக கொண்டால், அன்னை மரியாள் தாழ்ந்ததால் தான் அனைத்து புனிதர்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். அவள் அந்த தாழ்ச்சியை இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டாள். எனவே நாமும் இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து இந்த தாழ்ச்சி என்றும் மனப்பான்மை கற்றுக்கொண்டு அகந்தையை அகற்றுவோம், புனித வழியில் நடப்போம், நாமும் உயர்வடைவோம். ஆமென்.